வணக்கம். கையிலின் கைப்பக்குவம். சப்பாத்திக்கு பூரிக்கு சைட் டிஷ் செய்கிறது வந்து ஒரே கன்ஃபியூஸாக இருக்கும். என்ன செய்கிறது, ஒரே மாதிரி செய்கிறோமே, போர் அடிக்குதுன்னு இருக்கும். இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வந்து சைட் டிஷ் செஞ்சு காமிக்க போகிறேன். இது வந்து சிம்பிளாக அண்ட் சீக்கிரமாக செய்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து உருளைக்கிழங்கும் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணிக்கணும். காலிஃப்ளவர் வந்து குட்டியாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். உருளைக்கிழங்கு வந்து க்யூபாக கட் பண்ணியிருக்கேன். ஓரளவுக்கு பெரிய சைஸாக போட்டுக்கோங்க. இந்தளவுக்கு நம்ம வந்து இது குக் பண்ணிவிட்டு முக்கால்வாசி வேக வச்சு மறுபடியும் ஃப்ரை பண்ணி எடுப்போம். அதனால் இந்த சைஸ் எடுத்திருக்கேன். வந்து உருளைக்கிழங்கு வேக போட்டிருக்கேன். இதுலேயே வந்து குக் ஆகும்போது மஞ்சத்தூள் உப்பும் சேர்த்திக்குங்க. மஞ்சத்தூள் உப்பு வந்து கொஞ்சம் தான் சேர்த்துறேன், 1/4 ஸ்பூன். முக்கால்வாசி குக் ஆனால் போதும். குக் ஆகட்டும், பார்க்கலாம். காலிஃப்ளவர் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் வந்து இந்த மாதிரி பெரிய பூவாக எடுத்துக்கோங்க. இப்போ வந்து உருளைக்கிழங்கோட சேர்த்து இதுவும் குக் பண்ண போகிறேன். உருளைக்கிழங்கு வந்து இந்தளவுக்கு வெந்தால் போதும். இது எடுத்துட்டு இந்த தண்ணியிலே வந்து காலிஃப்ளவர் சேர்த்திக்கலாம். உருளைக்கிழங்கு எடுத்து வச்சு அதே தண்ணியில் வந்து காலிஃப்ளவர் சேர்த்திக்கிறேன். பூ முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ பூக்கு வேணும் கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கிறேன். 1/4 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். ஃப்ளாரும் வந்து உருளைக்கிழங்கு மாதிரி முக்கால் போதும் குக் ஆனால் போதும். குக் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் வந்து குக் பண்ணி எடுத்துட்டேன். இது வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ இது வந்து ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். ஆயிலில் போட்டு ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம். ஒரு கிறிஸ்பியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ஃப்ரை பண்ண போகிறேன். அப்போ தான் இந்த பொட்டேட்டோவில் சாப்பிடும்போது ஒரு கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். கடாயில் ஆயில் ஊற்றிருக்கேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு பொட்டேட்டோ போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். டீப் ஃப்ரை பண்ண தேவையில்லை, ஒரு கிறிஸ்பிக்காக தான் லைட்டாக ஃப்ரை ஆனால் போதும். காலிஃப்ளவர் தனியாகவும் உருளைக்கிழங்கு தனியாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணும்போது பொட்டேட்டோ வந்து நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டெப்பில் எடுத்துருங்க போதும். உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சு அடுத்தது காலிஃப்ளவர். டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம், இதுவும் வந்து லைட்டாக ஃப்ரை பண்ண போதும், ஒரு கிறிஸ்பிக்காக தான். இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் ஆயில் கம்மியாகவே சேர்த்திக்குங்க. ஏன்னா ஃப்ரை பண்ணும் போதும் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து இது வெங்காயம் தக்காளி வணங்குற அளவுக்கு இருந்தால் போதும். கடுகு 1 ஸ்பூன். கடுகு பொரியட்டும். சாஹி ஜீரா 1 ஸ்பூன். பெரிய வெங்காயம் 1 ஸ்லைஸ் பண்ணது. வெங்காயம் நல்லா வணங்கட்டும். வெங்காயம் வணங்கிடுச்சு. இப்போ ஒரு பெரிய சைஸ் தக்காளி. இப்போ 1 ஸ்பூன். இப்போ தக்காளி வெங்காயம் வணங்குறதுக்கு உப்பு. இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன்.
இப்போ மசாலா சேர்த்திக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன், காஷ்மீர் சில்லி பவுடர் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், கருவேப்பிலை 2 கொத்து. நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ வந்து 1 டம்ளர் தண்ணி. மசாலா வந்து கருகிடக்கூடாது, குக் ஆகணும், ராஸ் பண்ணி போகணும், அதுக்காக தண்ணி சேர்த்துருக்கேன். கொதி வந்தோன்னு பார்க்கலாம். நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் குக் பண்ணும்போது கொஞ்சம் தான் உப்பு சேர்த்திருந்தோம். இப்போ வந்து தேவையான உப்பு சேர்த்தியாச்சு. ஒரு ஆஃப் ஸ்பூன் சுகர். இப்போ வந்து நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம குக் பண்ண வெஜிடபிள்ஸ் சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா கலக்கிட்டு 5 நிமிஷம் குக் ஆகட்டும். மசாலாவில் வந்து வெஜிடபிள்ஸில் வந்து பிடிக்கணும். அதனால் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ வந்து வெஜிடபிள்ஸ் நல்லா வந்து மசாலா பிடிச்சிருக்கு. இந்தமாரி ஃப்ரை பண்ணி போட்டிங்கன்னா பொட்டேட்டோவும் காலிஃப்ளவர் வந்து உடையாது, இல்லைன்னா வந்து உடஞ்சிரும். ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை, கஸ்தூரி மேத்தி, கரம் மசாலா 1 ஸ்பூன். கரம் மசாலா வந்து எப்பவுமே லாஸ்ட்டில் போடுங்க, ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும். நம்மளுடைய சப்ஜி ரெடி. இப்போ காலிஃப்ளவர் ஆலு சப்ஜி ரெடி. வெஜிடபிள்ஸ்லாம் வந்து ஃப்ரை பண்ணாங்கட்டிக்கு தான் அப்படியே முழுசாக இருக்குது. செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.